காலையில் எழுந்ததுமே டீ கடைக்கு வரும் பழக்கம் உள்ளவர்கள் டெல்டா பகுதி மக்கள். டீ கடைக்கு வந்ததும் தான் முகம் கழுவி டீ குடிப்பார்கள். அதன் பின்னர் வீட்டில் உள்ள மனைவி குழந்தைகளுக்காக பாலித்தீன் கவர்களில் பார்சல் டீயும் வாங்கிச் செல்வார்கள். வியாபாரம் கருதி கடைக்காரர்களும் பாலித்தீன் கவர்களில் டீயை தருவது வழக்கம். ஆனால் மண்ணை நாசமாக்கும் பிளாஸ்டிக்கை தொடவே மாட்டேன் என்று தீர்க்கமாக இருக்கிறார் ஒரு டீ கடைக்காரர். நாகை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயில் கடை வீதியில் ஸ்ரீ முருகன் டீ அண்ட் காஃபி பார் என்ற பெயரில் டீ கடை நடத்தி வருகிறார் தண்டபாணி. வைத்தீஸ்வரன் கோயிலை சுற்றி விவசாய கிராமங்கள் அதிகம். அதனால் கூலி தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளும் அதிகம். எப்போதும் வயல்களில் வேலை நடந்து கொண்டே இருக்கும். அங்கு வேலை செய்பவர்கள் டீ மற்றும் பலகாரங்களை பார்சல் வாங்கி சென்று சாப்பிடுவார்கள். அதே போல கட்டுமான வேலைகளும் நடக்கும் இடங்களும் பார்சல் வாங்கி செல்வார்கள். திடீரென பிளாஸ்டிக்கிற்கு தடை விதிக்கப்பட்டதால் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தவர் தாமே பாத்திரங்களை வாங்கி வைத்து கொண்டார். அதில் பார்சல் டீயை கொடுத்து அனுப்பலாம் என்று முடிவெடுத்தார். அன்றைக்கு ஆரம்பித்த இவரது பாதுகாப்பான வழிமுறைதான் இந்த கொரோனா காலத்திலும் அனைவரிடமும் பாராட்டை பெற்று தந்துள்ளது. எனக்கு 4 டீ, எனக்கு 20 டீ என்று கேட்டு வந்து கொண்டு இருப்பவர்களுக்கு அதற்கு பொருத்தமான பாத்திரங்களில் கொதிக்க கொதிக்க டீயை ஊற்றி தந்து கொண்டிருக்கிறார் தண்டபாணி. பலகாரங்களை துணிப்பையில் தான் வைத்து கொடுக்கிறார். தண்டபாணியிடம் பேசிய போது இந்த மண்ணையும் நிலத்தடி நீரையும் காக்க நம்மால் என்ன செய்ய முடியும் என்று யோசித்த போதுதான் எனக்கு பாத்திரம் வாங்கி வைக்கும் எண்ணமே வந்தது. ஒரு டீயில் ஆரம்பித்து 100 டீ வரைக்கும் பார்சல் கொடுத்து அனுப்ப தேவையான பாத்திரங்கள் என்னிடம் தற்போது இருக்கின்றன. 20 ஃப்ளாஸ்க்கு, 30 வாளி, 10 டீ கேன்கள் கைவசம் இருக்கு. விவசாய நிலத்தில் பிளாஸ்டிக்கை அப்படியே போடும்போது நிலம் பாழ்படுவதோடு மட்டுமல்லாமல் நிலத்துக்குள் நீர் போகாமலும் தடுத்துவிடும். ஒரு வயலில் சுமார் 50 பேர் வேலை செய்தால் எவ்வளவு பிளாஸ்டிக் அங்கு கொட்டப்படும் என்று பாருங்கள். எனது இந்த முயற்சியால் முடிந்தவரை மண்ணில் விஷத்தை கலப்பது தவிர்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பார்சல் வாங்கும்போது அவர்களுக்கு பணமும் மிச்சமாகிறது. 10 பேர் இருக்கும் இடத்தில் 5 டீ வாங்கினாலே போதும், எல்லோருமே கொடுத்து விடலாம் என்கிறார் தண்டபாணி. எல்லாம் சரிதான் சார், பார்சல் டீ கொடுத்து அனுப்பும் பாத்திரங்கள் சரியாக திரும்பி வந்துவிடுமா என்று கேட்டபோது, இது கிராமம் சார், இங்கு எல்லாமே தெரிஞ்சவங்க தான். கொத்தனாருங்க அன்னைக்கு சாயங்காலமே வேலை முடிச்சு போகிறப்போ திரும்ப கொடுத்து வந்துடுவாங்க. விவசாய வேலைகள் வாங்கிட்டு போகிறவங்க மறுநாள் காலையில் கொடுத்துட்டு அன்னைக்கு எத்தனை பேருக்கு டீ தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டு போவாங்க. எத்தனை மணிக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போவாங்க. பணமும் பாத்திரமும் பத்திரமாக வந்துடும் சார் என்றார் உறுதியாக. இந்த டீ கடைக்காரரை நீங்கள் பாராட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இவருடைய செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு என்னோட பேஜை லைக் பண்ணுங்கள். கூடவே அந்த ஃபாலோ பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.